ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான லெமன் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஆஃபீஸ் கொண்டு போகும்போதும் ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு செஞ்சு அனுப்புறதுக்கு ஒரு நல்ல டிஷ்ஷு. இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு, அப்புறமா 2 டீஸ்பூன் அளவு நிலக்கடலை எடுத்திருக்கேன், தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 சின்ன எலுமிச்சம்பழத்தோட சாறை எடுத்து வச்சுருக்கேன். பெரிய எலுமிச்சம்பழம்னா நீங்கள் 1.5 எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணால் போதும். இது 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நாம் இதை சாதத்தோடு கலந்துடலாம். நான் 2 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் வேக வச்சுருக்கேன். சாதம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை நாம் சாதத்தோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சாதம் உடையாமல் இந்த மணிக்கு மெதுவாக கிளறி விடுங்க. சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும், சாதம் உடையாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், சாதம் ரெடி ஆயிடுச்சு, நல்லா மிக்ஸ் ஆகி. இந்த மாதிரி நீங்கள் லெமன் சாதம் ரெடி பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ லஞ்சுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.